இந்த இடத்துல கன்னி, விருச்சிகம், மகரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாங்க லைஃப்பில். ப்ரொமோஷனுக்கான வேலையாக மாறுறதா, அல்லது இன்க்ரிமெண்ட் தரதுக்கான வேலையாக மாறுறதா, அல்லது நீங்களே இந்த வேலை வேணாம் இன்னொரு வேலைக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணலாம் அப்படின்றது எடுக்கும். கடன்கள் நிறையா குறையிறதுக்கும், பிரச்சனைகள்லேருந்து நிறைய வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட தன்மையில் இயங்க போகுது, ஒவ்வொரு ராசிகளுக்கும் அது எப்படிப்பட்ட சுப பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக அந்த குரு பெயர்ச்சி நம்ம 2 பயிற்சிகளை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம். அதாவது சனி பயிற்சியும் குரு பயிற்சியும். அதில் சுபத்துவம் அப்படின்றப்ப குரு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆனந்தத்தையும் தருது. சில இடங்களில் அந்த அஷ்டம குரு, ஜென்ம குரு அப்படின்ற 2 கேட்டகரி பீப்புள், அதாவது 2 ராசி மக்களை மட்டும்தான் கொஞ்சம் அச்சப்பட வைக்கிது. மற்ற ராசிகள்லாம் அது குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருது. ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ராசிகள் அதை ஆக்குபை பண்ணி கொஞ்சம் அவஸ்தைப்பட வைக்கிது. ஆனால் சனி துஷ்ட பலன்கள் அதிகமாகவும், குரு இஷ்ட பலன்கள் அதிகமாகவும் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்புகிறோம். ஆனால் உண்மையிலே சனின்றது தீய கோளாவும் குரு சுப கோளாவும் பார்க்கறதுனால, ஆனால் எல்லாருக்கும் சனி கெடுதல் செய்கிறதும், அதே மாதிரி எல்லா ராசியினர்களுக்கும் குரு நன்மை செய்கிறதும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சனியோடையோ குருவோடைய ஆதிபத்தியம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பலாபலன்களை நம்ம நிர்ணயம் பண்ணணும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றது மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் மட்டுமல்ல, அன்னைக்கு குருவும் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட அவரும் உழைச்சி கலைச்சிருக்காரு. அவருக்கும் உண்டான பயிற்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறனால அவரும் கொஞ்சம் ஹாயாக தான் வர்றார். எனக்கு இந்த டைம் அவர் தன்னை ராசி மாறுறது, நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறுறாரு. அது சுக்கிரன் வீடு வேறு, அதுவும் அந்த பெண் சுக்கிரனாக இருக்கார். கிட்டத்தட்ட அதே துலாமும் சுக்கிரன் வீடு தான் அது. ஆனால் ஆண் சுக்கிரனில் பெருசாக ஒரு சுப பலனை குரு தரமாட்டார். ஏன்னாக்கா இந்த இடத்துல குரு அப்படின்றது துலாத்துக்கு ரிஷபத்துக்கு நெகட்டிவான ஃபெல்லோஸு. பட் அது துலாத்துக்கு தான் மிகப்பெரிய பாதகமான தன்மை. அதோட துலாத்துக்கு அந்த குரு அப்படின்றது 3-6 குடையவராக போயிடுறதுனால முழு பாவியாக மாறுகிறார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 8-11 குடையவராக தான் இருக்கார். அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருக்கிறனால ஒரு பார்ஷியலி குட், பார்ஷியலி பேட், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் குரு இருப்பார். இப்போ இந்த இடத்துல குரு ரிஷபத்துக்கு வர்றதுனால அந்த ரிஷப ராசிக்கும் சரி மற்ற ராசிகளுக்கும் சரி எப்படி சுப பலன்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல குரு சூரியனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறாரு. சூரியனுடைய அதுவும் 2ஆம் பாதம் அப்படின்றப்போ நவாம்சத்தில் கிட்டத்தட்ட நிர்பை மகரத்தில் விழும் அவருடைய அம்ச பலன். அப்படின்றப்ப அந்த அம்ச பலன் மகரத்தில் விழுறப்ப அந்த ஆல்ரெடி அங்கே சந்திரன் தான் இருக்கார். இந்த இடத்துல என்ன குரு பயிற்சியிலேயே நம்ம குருச்சந்திர யோகம் அப்படின்றது யார் ஜாதகத்திலலாம் குருச்சந்திர யோகம், அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலேயோ குரு இருக்க பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சின்றது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமான தன்மையில் குரு தரக்கூடிய நபராக இருந்தால் கூட குருச்சந்திர யோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் மற்ற ராசிகளும் சரி ரிஷப ராசியும் சரி அதிகமாக ரிஷபத்துக்கு ஜென்ம குரு அப்படின்றது மற்ற ராசிகளுக்கு அதோட இருப்பை பொறுத்து கணிக்கலாம். இப்போ ரிஷபத்துக்கு பயணிக்கிறார் குரு அப்படின்னோம்னாக்க அவருடைய பார்வை பலன் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் விழும் அப்படின்றப்ப அவருடைய சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மற்றும் 9 நேர்பார்வை, எல்லா கோள்களுக்கும் உண்டான நேர்பார்வைன்றது 7, இந்த இடங்கள் தான் அவருடைய பார்வை பலனை பெறும். அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபமான தன்மையில் இருக்கக்கூடிய, எப்போயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்கின்ற இடம்ன்றது பலம் பெறும்னாக்க சுபத்துவம் தன்மையில் உள்ளக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக வரும்னு அர்த்தம். அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெறுது அப்படின்றப்ப இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ன்றது பார்த்தோம்னாக்க கன்னியா ராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் தான் பார்வையிடுறார். ஆல்ரெடி கோச்சாரத்தில் அந்த இடத்துல அன்றைய தினத்தில் சந்திரனும் திருவோண நட்சத்திரத்தோட சுய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படின்றப்ப மிகப்பெரிய அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கன்னி, விருச்சிகம், மகரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாங்க லைஃப்பில். இது நாள் வரைக்கும் கன்னியும் விருச்சிகம் மகரம் மட்டும்தான் சற்றேறக்குறைய கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான ராசிகள். அதாவது கன்னியா ராசி
இல்லற வாழ்க்கையிலையும் சரி, விருச்சிக ராசிகள் வந்து தொழில், அதாவது தன்னுடைய வேலை ஜாப் வைஸும் சரி, அதே மாதிரி மகர ராசிகள்ன்றது கடுமையான பண நெருக்கடிகளை சந்தித்த ராசிகளாகவும் இருக்கும். அதாவது அது வந்து செய்தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அவங்க எடுத்துக்கிட்ட கேரியர்லேயும் சரி மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கினாங்க. இந்த டைம் பீயிங் இந்த குரு சுவிட்ச் ஓவர் ஆகிறது, கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறது அப்படின்றது அதிகமான பலன்களை மிகப்பெரிய அளவில் பெருவாரியான தன்மையில் கன்னியும் விருச்சிகமும் மகரமும் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கன்னி விருச்சிகம் மகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளில் சுப பலன்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மையில் பெறுறாங்க. அப்போ இந்த வரிசையில் பார்க்குறப்ப உங்களுக்கு குரு மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்தவர் இந்த மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணிக்கிறப்ப, இந்த இடத்துல குரு டிரான்சிட் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியடு எந்த கோளுமே வக்கரமும் இல்லை, ஒரு அதிசாரம் இல்லை, அஸ்தமனம் இல்லை, எல்லாமே அதிகபட்சம் இன்னும் 2 ராசிகளில் தான் கோள்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேசத்துலேயும் யாருனாக்க சூரியன் மற்றும் சுக்கிரன். அதேமாதிரி மீனத்தில் உங்களுக்கு ராகு, புதன், செவ்வாய். இதில் புதன் தான் அதிக பாகைகளை கடந்த நபராக இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த வருடம் யார் ஆளுமை கொள்ளுவாங்க அப்படின்னம்னாக்கா புதன் மற்றும் சூரியன், குரு. புதன், சூரியன், குரு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக, இன்னும் சொல்லப்போனால் குருவும் புதனும் சூரியனும், சூரியன் உயிர்ப்புக்காரகன், குரு பிறப்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு புதன் கணிதம் தொடர்புடைய வணிகம் தொடர்புடைய விஷயங்களுக்கு. அப்போ இந்த ஆண்டுன்றது காலதாமத திருமணங்களாக இருக்கட்டும், காலதாமதமாகி குழந்தை பேர் இல்லாத தன்மைகளாக இருக்கட்டும், இதெல்லாமே மிகப்பெரிய அளவில் ரெவல்யூஷன்னு சொல்லலாம். இது வரைக்கும் கடந்த காலங்கள் பொதுவான தன்மையில் பார்க்குறப்போ ஒவ்வொரு டிரான்சிட்டுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருந்தால் கூட இந்த குரு பயிற்சி அப்படின்றது பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப காலதாமதமாக இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை அது ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும், குழந்தை பேர் அற்றவர்கள் குழந்தை பேர் இருக்கா இல்லையா அப்படின்றப்ப இது வந்து கோச்சாரம் வந்து அதிகமாக அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மையிலையும். இப்போ உங்களுடைய ஆல்ரெடி உங்களோட பிறப்பு ஜாதகம் அனுகூலமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த டைமிங் 2024 to 2025 குழந்தை பேர் அடையிறதுக்கோ திருமண வாழ்க்கையில் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பெறுவீங்க. இந்த இடத்துல மேச ராசிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை குரு 2லேருந்து நடத்த போகிறார் அப்படின்றப்ப, இப்போ வந்து அவர் ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ தன பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வராரு. ஜென்மத்தில் அவர் இருக்கிறப்ப கடுமையான சோதனைகள், கடுமையான பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணோம். எப்போயுமே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராமர் வந்து வனத்துக்கு போனதே ஜென்மத்தில் குரு வரப்போ தான் அவர் வனத்துக்கு போனதாக புராணம் சொல்லுது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப், கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து தேங்கி கிடந்தது அல்லது லாக் ஆகி எந்த விஷயத்தில் நம்ம வெளியே வர முடியாத தன்மையில் ரொம்ப பாண்டேஜ் ஆகி கிடந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரோம். நம்ம இந்த இடத்துல அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது, தனஸ்தானத்துக்கு குரு வர்றதுன்றது பண விஷயத்தில் மட்டும் நெருக்கடிகளை கொடுப்பார். ஆனால் கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, சொல்லாமல் தவறாத தன்மையில் வாழ்கிறது, இந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியோட பெருமை, இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் மேசத்துக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் அவர் பார்வைன்றது 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிது. 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கார் புதன். அந்த 6ஆம் இடத்து அதிபதி யாருனாக்கா புதன். அவர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். எப்போயுமே மேசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரத்து காலங்களில் தான் உங்களுக்கு வியாதி வர்றது, கடன் வர்றது, குடும்ப பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாமே நடக்கும். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா புதன் வந்து வலுவிழந்த தன்மையில் இந்த கோச்சாரத்தில் அன்னைக்கு டிரான்சிட் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துக்கு போய் மறைகிறாரு. அதுவும் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அந்த இடத்த 6ஆம் இடத்தை தான் குரு பார்வை. உங்களுக்கு ஆல்ரெடி குருன்றது பாக்கியாதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான். கிட்டத்தட்ட பாக்கியாதிபதின்றது உங்களை 6ஆம் இடத்தை பார்க்கறதுன்றது, இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா கூட வேறு வேலை கிடைக்கிறதுக்கோ அல்லது வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன், ஏன்னா 9 இயங்கினாலே வேலை வழி ப்ரொமோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றப்ப நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்புன்றது ஒரு இது நாள் இருக்கின்றதை விட ப்ரொமோஷனுக்கான வேலையாக மாறுறது.
அல்லது இன்க்ரிமெண்ட் தரதுக்கான வேலையாக மாறுறதா, அல்லது நீங்களே இந்த வேலை வேணாம் இன்னொரு வேலைக்கு நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம் அப்படின்றது எடுக்கக்கூடிய. ஏன்னா 6-9 இயங்குனாலே நீங்கள் வந்து தொலைதூர பயணம் படுறதோ, வேலை வழி வெளிநாடு, வெளிமாநிலம், வெளி இடங்களுக்கு போடுறதோ, அல்லது உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதாவது லிக்விட் கேஷ் மட்டும் இருக்காது. மத்தபடி உங்களுக்கு கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல, அதாவது என்னென்னா ஃபிசிக்கல் மணி அப்படின்றது இல்லாமல் எல்லாமே டிஜிட்டல் மணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். அதிகபட்சம் 2ல் குரு இருந்தாலே தனகாரகன் தன ஸ்தானத்தில் இருக்கிறது காரக பாவ நாஸ்தியின் அடிப்படையில் சொல்லப்படுற ஒரு ஜோட கருத்து தான். அப்படின்றப்ப எல்லாத்துக்குமே இருக்கானாக்கா எல்லாத்துக்குமே இருக்காது. ஆனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா குரு பலமானவராக இருந்திருந்தாருனாக்கா உங்களோட ஜாதகத்தில் நிச்சயமாக இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக, உங்கள் பண ரீதியாக இது வரைக்கும் கிடைக்காத கௌரவங்கள், அவமானத்துலேருந்து வெளியே வர்றதும், கிடைக்காத கௌரவங்கள் கிடைக்கிறதும், உங்களுக்கான அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் கிடைக்கிறதும், படிக்காதவங்களுக்கெல்லாம் படிக்காதவங்கன்றது மீன்ஸ் ஒரு படிப்பில் தடை ஏற்பட்டு கிடக்குது, அல்லது கண்டினியூட்டி கிடைக்காமல் இருக்குது, அல்லது உயர் படிப்பு படிக்க முடியாமல் இருக்குது, அதெல்லாமே. ஏன்னா 9ஆம் இடம்ன்றது உயர் கௌரவம், அதாவது ஒரு உச்சபட்சமான படிப்பை படிக்கக்கூடிய, நிபுணத்துவ படிப்பு படிக்கக்கூடிய, அல்லது ஆய்வு படிப்பு படிக்கக்கூடிய தன்மைகளை தரக்கூடியது. அதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுன்றது கடன்கள் நிறையா குறையிறதுக்கும், பிரச்சனைகள்லேருந்து நிறைய வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்தை அவர் பார்வையிடுறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது உங்களோட ராசிக்கு 8ஆம் இடம். அப்போ 8 அப்படின்றது வழக்குகள் இது வரைக்கும் தேங்கி இருக்கும், நிலுவையில் இருக்கும், டிஸ்பியூட் ஆகிட்டே இருக்கும், அது கண்டினியூ, அதாவது அந்த வழக்குலேருந்து வெளியே வர முடியாத தன்மையில் இருக்கும். இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறாரு. அதே நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன இடைஞ்சல்கள், அதாவது பயம், அச்சம், குச்சம் எல்லாமே எதெல்லாம் இருந்துச்சோ, உங்களுக்கான கில்ட்டினஸ் எதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்துச்சோ அதெல்லாமே அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள். எப்போவுமே 8ஆம் இடத்துக்கு குரு பார்வையிடுறது, அதுவும் பாக்கியாதிபதியாக இருந்து குரு பார்வையிடுறதுன்றது எப்போவுமே 9 கூடையவன் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சாலே பாக்கியம் கெட்டு போச்சுன்றோம். இந்த இடத்துல துவம்சம் பண்ணுறாரு 8ஆம் இடத்தை. துவம்சம் பண்ணுறாரு 8ஆம் இடத்தை அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் ஃபெலோஸி உங்களுக்கு எகென்ஸ்டாக என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் துவம்சம் பண்ணுறாரு. அப்போ நிறைய விஷயங்கள் எப்போயுமே பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்தாலே நம்ம வந்து பிரச்சனையற்றவன் தன்மையில் வாழ்ந்தாலே நம்ம மகிழ்ச்சியான வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க, இருக்கிறதுக்கு சூழல் உருவாகும். இந்த இடத்துல பிரச்சனைகளே அற்ற தன்மை. அப்போ பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர தன்மை, வழக்கு தேங்கி நின்ன வழக்கு ரொம்ப வாய்தா வாங்கியே லாக்காகி கிடந்த தன்மை, அல்லது பிஸ்னஸ் இல்லைனாக்கா ஒரு மாதிரியான தேக்கம் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு உளைச்சல், கவலை, ஃபேமிலியை பற்றி கவலை, பிஸ்னஸை பற்றி கவலை, ஃப்ரெண்ட்ஸை பற்றி கவலை, மனையாளை பற்றி கவலை, கணவனை பற்றி கவலை, பிள்ளைங்களை பற்றி கவலை, இதெல்லாமே. எனக்கு புத்திரஸ்தானம்ன்றது 5 கூடையவன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 12, கிட்டத்தட்ட உங்களுடைய குழந்தைகளாக இருந்தவங்க நீங்கள் வந்து ஓரளவுக்கு வெல் செட்டில், உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் செட்டில் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது பிள்ளைங்களுக்கு வேறு அப்ராட் போகிறதுக்காக, பிள்ளைங்கள் வந்து வேறு இடங்களுக்கு ஷிஃப்ட் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களோட ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய பேர பிள்ளைகளோட வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளோ, இது வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இருந்தால் கூட குழந்தை பெறதுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதேமாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுறாரு. உங்கள் ராசிக்கு அது 10ஆம் இடம். 9ஆம் பார்வையாக அவர் வந்து உங்களுடைய மகரத்தை பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 10ன்றப்ப வேலையில் பெரிய மாற்றம். எப்போவுமே உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 இதுதான் பாவங்கள். 6, 10 தொடர்பு பெற்றாலே உங்களுக்கு தொழில் வழி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்போ தொழில் வழி மாற்றத்தை பார்க்குறீங்க அப்படின்னம்னாலே 6, 10 சம்பந்தப்பட்டாலே உங்களுடைய இது வரைக்கும் வேலையில் இருந்த தன்மையை விட இப்போ இனி வரக்கூடிய வேலை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வரப்போகுது. நீங்கள் சுயதொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில், ஏன்னா 8ஆம் இடம்ன்றது சுயதொழிலில் தேங்கி இருந்த தன்மை. ஏற்கனவே கடந்த ஆண்டுன்றது ஒரு வேலை வழி மாற்றம் தான் கிடச்சிச்சு. ஆனால் அந்த வேலையில் போய் அந்த தொழிலை தொட்டு அதில் கெட்டு போனது தான் மிச்சம், அதில் பணம் முடமானது தான் மிச்சம். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த வேலையில் கூட கிடைச்ச காசு கூட லாஸ்ட் டைம் கிடைக்கல. இந்த டைம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதில் எதெல்லாம் தடையாக இருக்கோ, எதெல்லாம் சிக்கலாக இருக்கோ அதில் சிக்கல்லாம் தானாகவே அகல்றது. எப்போவுமே சில விஷயங்கள்லாம் முடிச்சு வந்து நம்ம தான் அவுக்கணுன்றதுலாம் இல்லை, தானாகவே நீங்கள் லூஸாக விட்டிங்கனாலே தானாகவே அவுந்துடும். அதுபோல் என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும், இருக்கிற பிரச்சனைகள் தானாகவே நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த இடத்துல எல்லாமே நீர் புத்த நெருப்பாகவே இருந்தது. இப்போ வந்து அது விலகி எல்லாமே உங்களுக்கு கனல் கங்கு அழகாக எரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அப்படின்றது எல்லாமே, அதாவது கதிரவனை கண்ட பனி போல் மறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும்
ஜென்ம சாபல்யம் விடுதலை தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த குரு பயிற்சின்றது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தராது. எனக்கு பொருளாதார ரீதியாக இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் அனுகூலம். ஃபேமிலி வைஸ் இருந்தீங்கன்னாக்க இது வரைக்கும் உங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடு இருந்து கோர்ட்டில் கேஸ்கள் இருந்தால் கூட அந்த கேஸ்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கோ விவாகரத்து பெறதுக்கோ அல்லது அதாவது நீங்கள் இந்த இடத்துல என்னன்னாக்கா ஒரு தெளிவு குடும்ப ரீதியாக என்னென்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு நல்ல அந்யோன்யமான தம்பதிகள் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க. இனிமேல் என்னன்னாக்கா அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரிவினைத்தன்மை அப்படின்றது மன ரீதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் இல்லாத தன்மைகள் இருக்கும். அதனால் என்னென்னா இந்த டைம் மேசராசிக்கு மிகப்பெரிய அனுகூலமான இந்த பயிற்சின்றது உங்களுக்கு இருக்க போது கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு அனுகூலமான பலனை தரப்போகுது. பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக, வேலை ரீதியாக இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக இருக்க போகுது. ஃபேமிலி வைஸ் மட்டும் கொஞ்சம் இறுக்கமான விஷயத்துலேருந்து கொஞ்சம் விலக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப ரொம்ப டச் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது கொஞ்சம் இலகியிருக்கும். அவ்வளோதான ஒழிய முழுமையாக விடுதலை அப்படின்றது இருக்காது. அப்படின்றப்ப மேசராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக வலிமை பெற்றாலே நம்ம நிறைய விஷயங்கள்லேருந்து ஆறப்போட்டு கூட நம்ம சாதிச்சுக்கலாம், அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படின்றப்ப மேசராசின்றது மிகப்பெரிய அளவில் இந்த சப்போர்ட்டிவான இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை அதிக அளவில் செய்யப்போகுது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் எந்த குரு பயிற்சி எந்த தன்மையில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத கருத்தில் பதிவிட்டிங்கனாக்கா அது தன்மையில் நான் அடுத்த காணொலி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுனாக்கா ஏதாவது அதை கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க. அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு பதிவிடுங்க. அல்லது உங்களுடைய ஜாதகத்தை விரிவாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் அதை வந்து பதிவிட்டு வாய்ஸ் மெசேஜிலேயே உங்களுடைய கொஸ்டினை பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய கம்பெனிலேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை காண்டாக்ட் பண்ணி என்ன ஃபார்மாலிட்டிஸ் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் நாம் வந்து உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் என்ன அளவில் இருக்கும், உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான தன்மையில் இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.